ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த யூடியூப் சேனல் த வே த ட்ரூத் த லைஃப். திஸ் இஸ் மெர்லினா. என் வீடியோஸ்க்கு கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துதி கன மகிமையும் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. இந்த வீடியோவில் 2 காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தோட ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது டீகோடிங், இரண்டாவது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட சில காரியங்களை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச எல்லா ஃபீட்பேக்கும், கமெண்ட்ஸும் ரொம்ப எனக்கு வேல்யூபிளாக இருந்துச்சு. அதில் 2 குறிப்பான ஒரு ரெக்வஸ்டான கமெண்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து டிகோடிங்குள்ளே போகலாம். சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த பிளேபேக் ஸ்பீடு அப்படின்னு நீங்கள் போன வீடியோவில் சொன்னீங்களே, அதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு பிக்சராக கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ரெக்வஸ்ட்காக நான் இந்த பிக்சர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏற்கனவே தெரிந்தவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போயிருங்க. ஸோ பிளேபேக் ஸ்பீடுன்றது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம வீடியோ பார்க்குறப்ப நம்மளோட வீடியோவில் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு கார்னரில் செட்டிங் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அந்த ஐகானை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் பிளேபேக் ஸ்பீட் அப்படின்னு இருக்கும். அந்த பிளேபேக் ஸ்பீடை நீங்கள் நார்மல் அப்படின்றத நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக கேட்கணும்னா 0 வேல்யூஸில் செட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக கேட்கணும்னா 1 வேல்யூவில் செட் பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் தான். என்ன அப்படின்னா, மெதுவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பைபிள் ஸ்டடி, கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக பேசினா புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் இந்த வீடியோவை என்னால் முடிந்த அளவு நான் ஸ்லோவாக பேசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு காரியத்தையும் நேரத்தின் கருதி நான் சொல்கிறேன். இந்த ரெக்வஸ்டின் அடிப்படையில் இந்த வீடியோ நான் ரொம்ப ஸ்லோவாக நான் பேசி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனாலும் இது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஒருவேளை இந்த காரியம் நான் ஃபாஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க அந்த பிளேபேக் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலில் ஏற்கனவே முதல் 4 வார்த்தைக்கு உண்டான வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது வீடியோ. எபிரிய மொழிக்குள்ளக்க கடவுள் நிறைய ரகசியங்களை அடைத்து வைத்திருக்கிறாரு, அதை மறைச்சு வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு டீகோடிங் பண்ணுறப்ப அதில் நிறைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த வீடியோ 5வது வார்த்தைக்கு உண்டான ஒரு வீடியோ. அது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5வது வார்த்தை முதலாவது அதோடைய டைரக்ட் மீனிங் என்ன, டிரான்ஸ்லேட்டட் மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 5வது வார்த்தை மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் த ஹெவன்ஸ் அப்படின்னும் தமிழில் வானத்தையும் அப்படின்னும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது எதின் அடிப்படையில் இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுக்கு முதலாவது இந்த வார்த்தை எத்தனை எழுத்துக்களால் உண்டாயிருக்கு நம்ம பார்க்கணும். மொத்தம் 5 எழுத்துக்களால் உண்டாயிருக்கு. அதில் முதலாவது எழுத்து ஹே. இந்த ஹே அப்படின்ற எழுத்தை மொழிபெயர்க்கணும் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் த அப்படின்ற வார்த்தையாக மொழிபெயர்க்கப்படணும். அடுத்து 2வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்து. இந்த எழுத்துக்கள் நம்ம கோர்வையாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது ஷமாயி. ஸோ ஷமாயி அப்படின்றது எபிரேய மொழியில் வானம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ இந்த வானம் அப்படின்றது இங்கே அந்த வார்த்தையோடைய முடியலை, 5வது ஒரு எழுத்தாக மெம் அப்படின்ற எழுத்தோடு தான் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த 5வது எழுத்தையும் நம்ம சேர்த்து படித்தோம் அப்படின்னா அது ஷமாயிம். பொதுவாக எபிரேய மொழியில் ஈம் ஹீம் அப்படின்னு முடிகிறது பன்மையை குறிக்கும். இந்த விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷமாயிம் அப்படின்றது ஹெவன்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் சொல்லப்படுது. வானத்தை பற்றி நம்ம அறிவியலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வானியலாளர்கள் 5 வானங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை மதங்களின் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு எண்ணிக்கைகளில் வானங்கள் சொல்லப்படுது. உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 கொரிந்தியர்
12வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை பார்க்குறப்ப பவுல் அப்போஸ்தலர் வந்து 3வது வானத்தை குறித்து சொல்றாரு. அந்த வானம் பரதீசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் 3 வானங்கள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. யூதர்களுடைய வேத நூல்கள்ல வந்து இந்த வானம் அப்படின்றது குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா இந்த தல்முத் அப்படின்ற புத்தகம். இது டீச்சிங்ஸ்க்காக உபயோகப்படுத்தப்படுது. ஸோ அந்த புக்லயும் ஹெவன்ஸை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அந்த தல்முத் புத்தகத்துல மொத்தம் 7 வானங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னென்ன வானங்கள் அப்படின்றதும், அதுக்குண்டான ஆதார வசனங்கள் என்ன அப்படின்றதும், அது எப்படி உச்சரிக்கணுன்றதையும் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வானங்கள் எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படின்றதும் புரிதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த வானங்கள் வந்து அதுக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிக்சரை நீங்க பாஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதே பிக்சரை கொஞ்சம் எளிதில் புரியணுன்றக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, முதலாவது வானம்ன்றது பறவைகள் பறக்கிற வானம், 2வது வானம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கிற வானம், 3வது வானம் செயின்ஸ் இருக்கிறதா நம்பப்படுது. 4வது வானத்துல பூமியில எப்படி யூதர்களுடைய 1வது 2வது தேவாலயங்கள் இருந்துச்சோ அதே மாதிரி வானத்துல 4வது வானத்திலையும் தேவனுடைய ஆலயம் இருக்கிறதா நம்பப்படுது. 5வது வானத்துல ஏஞ்சல்ஸ் இருக்கிறதா நம்பப்படுது. 6வது வானத்துல சோல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. 7வது வானத்துல தான் தேவன் தன்னுடைய சிங்காசனத்துல இருக்கிறதாவும் மூப்பர்கள் அவரை சுற்றி இருக்கிறதாவும் நம்பப்படுது. இப்ப வானம் அப்படின்ற அந்த வார்த்தைக்குண்டான டைரக்ட் மீனிங் மேலோட்டமான காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப அதுக்குள்ள இருக்கிற மறைந்து இருக்கிற அர்த்தங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஹீப்ரூ டிகோடிங்ல பண்ண போறோம். இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்களுக்காக ஒரு சின்ன நோட் இங்க நான் கொடுக்குறேன். ஹீப்ரூ டீகோடிங்ல எபிரேய மொழியில இருக்கிற வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தைகள் என்னென்ன எழுத்துக்களால அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. அப்ப அந்த அர்த்தங்களை அப்ளை பண்ணி நம்ம அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு ரகசிய மெசேஜ் இருக்கான்றதை நம்ம டீகோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். இப்ப இந்த 5வது வார்த்தை ஹஷமாயிம் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம 2 விதத்துல நம்ம டீகோட் பண்ண போறோம். முதலாவது எதின் அடிப்படையிலனா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற எழுத்துக்களை எடுத்து அதுக்கு உண்டான மீனிங்கை அப்ளை பண்ணி நம்ம டீகோட் பண்ண போறோம். அப்படி எடுக்கிறப்ப இந்த வார்த்தைக்கு 2 சீக்ரெட் மெசேஜ் வந்து கிடைச்சிருக்கு. அதுதான் இங்க 1 and 2 நான் சொல்லியிருக்கேன். அடுத்து 3வதாக அதோடைய நம்பர் வேல்யூ யூஸ் பண்ணியும் நம்ம டீகோட் பண்ண போறோம். இப்ப நம்ம டீகோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற எழுத்துக்கள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது எழுத்து ஹே, 2வது எழுத்து ஷின், 3வது எழுத்து மெம், 4வது எழுத்து யோத், 5வது எழுத்து மெம். நெக்ஸ்ட் நம்ம செய்ய போறது இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அர்த்தங்களை நம்ம அப்ளை பண்ண போறோம். முதலாவது நம்ம அப்ளை பண்ண போற அர்த்தங்கள் என்னன்றத இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்தந்த அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அர்த்தங்களை நம்ம அப்ளை பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் டீகோடட் மெசேஜ் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து 2வது டீகோடிங் மெசேஜஸ்க்காக நம்ம அந்த வார்த்தைக்குள்ளக்க ஒரு 2 எழுத்துக்கு மட்டும் நம்ம அர்த்தத்தை மாத்தி நம்ம என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம். அது என்னன்றதை இங்க நான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த அர்த்தங்களை நம்ம அப்ளை பண்ணி ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப 5வது வார்த்தையாகிய ஹஷ்மாயிம் அப்படின்ற வார்த்தைக்கு 2 டீகோடட் மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 2 மெசேஜுக்கும் பரிசுத்த வேதாகமத்துல வசனங்களின் அடிப்படையில ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம். முதலாவது டீகோடட் மெசேஜுக்கு உண்டான ஆதார வசனம். இந்த வசனம் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் எழுதின புத்தகத்துல 1வது அதிகாரம் 33வது வசனத்துல இருந்து 34வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அங்க ஒரு சம்பவம் இருக்கு. என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அவர் எதின் அடிப்படையில கொடுக்கிறாரு? யோவான் ஸ்நானகனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அவர் கண்ணால பார்த்தது நிமித்தமா அதை அவர் சாட்சியா சொல்றாரு. யோவான் ஸ்நானகனுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவர்தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதை அவர் கண்டது நிமித்தமா அதை அவர் சாட்சியா கொடுக்குறாரு. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா,
ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை. அப்ப ஹோலி ஸ்பிரிட் தான் மேசியாவை பேப்டைஸ் பண்றதுக்கு உண்டான அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் டீகோடட் மெசேஜுக்கு இதை ஆதாரமா நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவது காரியமாக இதை நம்ம இன்னும் யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த காரியத்தை பார்த்திருப்பாரு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 2 வசனங்கள் சாரி 2 வார்த்தைகளை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். அதுல முதலாவது வார்த்தை வந்து இறங்கி, இரண்டாவது வார்த்தை தங்குவதை. இப்ப இது குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த காரியங்கள் வந்து புதிய ஏற்பாட்டு எப்படி எழுதப்பட்டுச்சு, கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு. அப்ப அந்த கிரேக்க மொழியிலேயே நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அது எழுதப்பட்ட அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அது என்ன பதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கேட்டபோனைன் அப்படின்னும் மெனான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேட்டபோனைன் அப்படின்றதுக்கு மொழிபெயர்ப்புல இங்கிலீஷ்ல டிசெண்டிங் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மெனான் அப்படின்றதுக்கு அபைடிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதே இது தமிழ்ல டிசெண்டிங் அப்படின்றதுக்கு இறங்கி அப்படின்னும், அபைடிங் அப்படின்றதுக்கு தங்குவதை அப்படின்னும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதுல பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, ஆனாலும் இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம். இப்ப இந்த கிரேக்க வார்த்தையை வந்து நம்ம எபிரேய வார்த்தையோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போறோம். கிரேக்க வார்த்தையான கேட்டபனைன் அப்படின்ற வார்த்தைக்கு சரியான ஒரு எபிரேய வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா யுராட். அதே மாதிரி மெனான் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு நிகரான எபிரேய வார்த்தை பார்த்தீங்கன்னா நிஷார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த யோராட் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கோ டவுன் ஆர் டிசெண்ட். ஸோ இதை தான் மொழிபெயர்ப்பில் டிசெண்டிங் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிஷார் அப்படின்ற வார்த்தைக்கு டு லிவ் ஆர் ஸ்டே. இந்த ஸ்டே அப்படின்றது தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவைடிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த 2 வார்த்தைகளை நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணோம்னா the spirit go down and to live on him is the one who baptized with the Holy Spirit அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குது. இப்ப இத 2 கண்ணோட்டங்கள்ல பார்க்க போறோம். முதலாவது கண்ணோட்டம் மொழிபெயர்ப்புல கொடுக்கப்பட்டபடி யோவான் ஸ்நானகன் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து வானத்திலிருந்து இறங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு பேப்டிசம் கொடுக்குறப்ப அவர் மேல் வந்து புறாவை போல் வந்து அமர்ந்தது, தங்குனதை அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம், பார்த்திருக்கலாம். இதே இதை இன்னொரு கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியானவர் வந்து புறாவை போல் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து தங்குனது மட்டும் இல்லாம அவருக்குள்ளே வாசம் செஞ்சதையும் அவர் பார்த்துக்கலாம். ஏன்னா டு லிவ் அப்படின்னு இந்த வார்த்தை குடிக்கிறதுனால மேபி அந்த மாதிரி ஒரு அர்த்தங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 2 கண்ணோட்டங்களுமே இயேசு கிறிஸ்துவுக்கு அப்ளை பண்ணோம்னா அது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பரிசுத்த ஆவியினால் வந்து உண்டாக்கப்படுறாரு. அவர் வந்து உண்டாக்கப்படுறதும் பரிசுத்த ஆவியானவர்னால, அதே மாதிரி அவருக்கு பேப்டிசம் கொடுத்தவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அவருக்குள்ள வாசம் செய்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். இப்ப இரண்டாவது காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். 2வது டீகோடட் மெசேஜ் என்ன அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த மெசேஜுக்கு ஆதார வசனம் மத்தேயு எழுதின புத்தகத்துல 3வது அதிகாரத்துல இருந்து 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அங்க மறுபடியும் யோவான் ஸ்நானகன் வந்து என்ன சொல்றாரு, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் தன்னை குறித்து சொல்றாரு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றப்ப அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாக்குறப்ப யோவான் ஸ்நானகன் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த டீகோடட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஒத்துமைப்படுத்தி பார்த்தோம்னா இந்த ஸ்பிரிட் அண்ட் ஃபயர் பேப்டிசம், ஆவியும் அக்கினியும் உண்டான ஞானஸ்தானம் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதே காரியத்தை மேலும் இன்னொரு வசன ஆதாரத்தோட நம்ம படிச்சு பார்க்கலாம். அங்க இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து சொல்றாரு. அப்போஸ்தலர் புத்தகத்துல 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து இன்னொரு வசன ஆதாரத்தையும் நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 22வது வசனம். அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு.
இது ஏன் நான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இதே மாதிரியான ஒரு காரியம் அ ஆதாம் படைக்கப்பட்ட காலத்திலயும் நடந்திருக்கு. அதையும் இங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாராம், அவன் நாசியிலே ஊதினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்பொழுது மனுஷன் வந்து என்ன ஆகுறான், ஜீவாத்மா ஆனான். அப்ப பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா, பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே காரியத்தை தான் மனிதர்களுக்குள்ள அவங்க கொடுக்க விருப்பப்படுறாங்க. தன்னுடைய பரிசுத்த ஆவியையும் சுவாசத்தையும் மனிதர்களுக்குள்ள கொடுக்கறதுக்கு அவங்க வாஞ்சியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க நித்திய நித்தியமா தன்னோட பரிசுத்தமா வாழணும் அப்படின்றதுக்காக. என்னுடைய 3வது வீடியோல ஒரு காரியத்தை குறித்து சொன்னதை இங்க நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளக்க இந்த 3ம் இருக்கு. ருஹாக் ஹகோடேஷ், நிஷாமா, ருஹாக். ஆனா மனிதர்களுக்குள்ளக்க 2 இருக்கிறதா நம்ம பார்த்தோம். நிஷாமா அண்ட் ருஹாக். இப்ப இழந்து போன அந்த 3வது ஒரு காரியத்தை மனிதனுக்கு மறுபடியும் கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து வாஞ்சியா இருக்கிறாரு. ஏன்னா அவரால் மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும். இங்க பரிசுத்த ஆவி அப்படின்ற பதம் வந்து பைபிள்ல சத்தியாவி, தேற்றரவாளன், ஆவியானவர் இப்படி நிறைய பதங்கள்ல நம்ம படிக்கலாம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 4வது வசனம். அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, பெந்தைக்கோஸ்தே நாளன்று இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களும் கூடி வந்திருக்கிறதுல அந்த இடத்துல அவங்களுக்கு அவர் நோக்கி ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே என்ன பண்ணாங்களாம், வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அப்படின்னு நம்ம ஒரு சம்பவத்தை நீங்க படிக்கிறோம். இந்த வசனம் நம்மளை சிந்திக்கவும் வைக்கும், கவனிக்கவும் வைக்கும், எச்சரிக்கைக்குண்டான ஒரு வசனமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக தான் அந்நிய பாஷை ஒரு வரமாக கொடுக்கப்படுகிறது. அப்படி பார்க்குறப்ப இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம்ன்றது வந்து ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு போதனைகளும் நம்ம சபைகளுக்குள்ளக இருக்கு. பரிசுத்த வேதாகமத்திற்கு இந்த போதனைகள் வந்து ஒரு புறம்பான ஒரு போதனை. அது ஒரு பிழையான போதனை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இதுக்குண்டான ஒரு தெளிவு கிடைக்கணும். ஏன் அப்படின்னா, சபைகள்ல ஒரு சில பேரை வந்து பலவந்தமாக அந்நிய பாஷை பேச சொல்வதும் இப்ப யூடியூப்ல நிறைய வீடியோஸா நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த செயல் வந்து பரிசுத்த வேதாகமத்திற்கு ஒரு புறம்பான ஒரு செயல். ஸோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க போதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா வேதாகமத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவி என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது ஒன்று உண்டு. அந்நிய பாஷை என்பது ஒன்று உண்டு. இன்னைக்கு வீடியோல சில பேர் நடந்துக்கிற அவங்களுடைய செயல்கள் நிமித்தமா இந்த பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்தானத்தை குறித்தும் அந்நிய பாஷையை குறித்தும் அதை அறியாத மக்கள் அதை கேலி கூத்தா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நம்ம என்னைக்குமே பேசவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது, அதை பத்தி விமர்சிக்கவும் கூடாது. இதை எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கணும். ஏன்னா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இதை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அப்படிதான் அது மகிமையா போகும். இதை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்கணும்னா அது கேலிக்கும் கிண்டலுக்கும் உண்டான ஒரு காரியமா அமைஞ்சிரும். இப்ப பைபிளை புதுசா படிக்கிறவங்களுக்காக இதை நான் கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியின் வரங்களை நம்ம எங்க பார்க்கலாம்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனத்துல நம்ம படிக்கலாம். பரிசுத்த ஆவியின் கனிகளை குறித்து பார்க்கணும்னா கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து 23வது வசனத்துல படிக்கலாம். இதை உங்களுக்கு ஒரு டேப்லோ காலமா நான் கொடுத்துருக்கேன். இப்ப 3வது காரியத்துக்குள்ள நம்ம போலாம். தமிழ் இலக்கணத்துல தமிழ் மொழியின் தாள அமைப்பை வரையறுக்கிறதுக்காக மாத்திரை அளவு உபயோகிக்கப்படுது. இது நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா தமிழ் மொழியில இருக்கிற பேச்சு மற்றும் கவிதை இரண்டுக்கும் இது முக்கியமா கருதப்படுது. இங்க புரிதலுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இலக்கணம் அப்படின்ற வார்த்தைக்கு மொத்தம் எத்தனை மாத்திரை இருக்கு அப்படின்றத அளவிடப்படுது.
இதே மாதிரியான ஒரு காரியம் எபிரிய மொழியிலையும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க எபிரிய மொழியில இருக்கிற 22 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டேப்லெட் காலம்ல. இத கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்குவோம். இங்க 2 எண்கள் இருக்கு. ரெட் கலர்ல இங்க ஒரு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிளாக் கலர்ல கீழ அந்த எழுத்துக்கு கீழ ஒரு எண் வரிசை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த ரெட் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எழுத்துடைய பிளேஸ் வேல்யூ. அதாவது ஆலிஃப் அப்படின்றது முதலாவது எழுத்து அப்படின்றதுனால அது முதலாவது எழுத்துக்கு 1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெட் அப்படின்றது இரண்டாவது எழுத்து. ஸோ அதனால இரண்டாவது எழுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க கவனிக்கணும். தவ் அப்படின்றது 22வது எழுத்து, கடைசி எழுத்து. ஸோ அதுக்காக இங்க மேல 22ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த பிளாக் கலர் எண் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எழுத்துக்கு உண்டான மதிப்பு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஆலிஃப் அப்படின்ற எழுத்துக்கு 1 அப்படின்னு மதிப்பு கொடுக்கப்படுது. அதே மாதிரி தவுக்கு பார்த்தீங்கன்னா, தவுக்கு வந்து 400 அப்படின்னு ஒரு எழுத்து மதிப்பு கொடுக்கப்படுது. ஸோ இந்த வேல்யூ தான் கெமெட்ரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேல்யூ எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் எபிரேய மொழியில எழுதப்பட்ட மத நூல்களை விளக்கப்படுத்துவதற்கும், அதுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற அர்த்தங்களை கண்டறிவதற்கும் இந்த கெமெட்ரிக்கல் வேல்யூ வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப இதே மாதிரி தான் நம்ம இந்த கெமெட்ரிக்கல் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம இப்ப அடுத்த டிகோடிங் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முதலாவது இந்த பிக்சரை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்திடுறேன். இதுல 3 இடத்துல எண்கள் வருது. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனம் எழுதப்பட்ட அந்த வாக்கியம். அது எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கு. கீழே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த நம்பர் என்ன அப்படின்னா, இந்த வாக்கியத்துல மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகளுடைய எண்ணிக்கை. மொத்தம் பாத்தீங்கன்னா, பெரிஷிட் 1வது வார்த்தை, பெரா 2வது வார்த்தை, எலோஹிம் 3வது வார்த்தை, எட் 4வது வார்த்தை, ஹஷ்மாயிம் 5வது வார்த்தை, வெட் 6வது வார்த்தை, ஹராக் 7வது வார்த்தை. அப்ப இந்த வாக்கியத்துல மொத்தம் 7 வார்த்தைகள் இருக்கு. அதை குறிக்கிறது தான் இந்த ரோ. அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னா, நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னதுதான், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கெமெட்ரிக்கல் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ தான். உதாரணத்துக்கு இப்ப இந்த எழுத்து எடுத்துக்குவோம். இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, முதலாவது எழுத்து அலேஃப். அப்போ 1 அப்படின்னா அதோடைய வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. தவ் வந்து எத்தனாவதுன்னு பார்த்தோம், 22. ஆனா அதுக்கு வேல்யூ என்னது, 400. அப்ப இங்க 400 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான். இப்ப இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு புரிஞ்சாச்சு. அடுத்து கீழே இருக்க நம்பர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையுடைய கெமெட்ரிக்கல் வேல்யூடைய கூட்டுத்தொகை. அதே விஷயத்துக்கு இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு உண்டான கூட்டுத்தொகை என்ன, 400ம் 1ம் சேர்த்து 401. இப்ப இந்த 3 நம்பரும் புரிஞ்சாச்சு. இது வந்து பிளேஸ் வேல்யூ, இது வந்து கெமெட்ரிக்கல் வேல்யூ, இது அதோடைய டோட்டல். இப்ப நம்ம டீகோடிங்க்கு என்ன பண்ண போறோம்னு பார்ப்போம். இப்ப முதலாவது டீகோடிங்க்கு நம்ம எடுத்துக்க போற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, பிளேஸ் வேல்யூவை நம்ம எடுத்துக்க போறோம். அடுத்து இரண்டாவது டீகோடிங்க்கு நம்ம இந்த கெமெட்ரிக்கல் வேல்யூடைய டோட்டல் வேல்யூவை நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப முதலாவது பிளேஸ் வேல்யூ. இந்த பிளேஸ் வேல்யூ நான் வந்து என்ன வரும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துக்காக நான் அதை அப்ளை பண்ணேன். ஆனா அதுக்குள்ளேயும் தேவன் ஒரு ஹெவன்லி பேட்டர்னை வச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்றத ஒரு ப்ளூ பிரிண்டா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க பார்க்க போறது இந்த வார்த்தைகளை குறித்து தான். த ஹெவன் காட், பரலோகம், ஹெவன்ல யார் இருக்கா, காட். அப்ப அவர் எப்படி இருக்காருன்றத நம்ம ப்ளூ பிரிண்டா பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி டீகோட் பண்ணதை இங்க அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏலோஹிம். ஏலோஹிம் அப்படின்றது பிதாவாகிய தேவனை குறிக்குது. அடுத்து எட். இது எபிரேய மொழியில மொழிபெயர்க்க முடியாத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் டீகோடிங்ல நம்ம யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, யெகோஷுவா. அப்ப சன் ஆஃப் காட், குமாரனாகிய தேவன்.
குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது வார்த்தை ஹெவனை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹெவனுக்குள்ளக்க நம்ம இது வரைக்கும் யாரை பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர், ருஹாக், ஹகோடேஷ். அப்ப இந்த 3 வார்த்தைக்குள்ளேயும் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? திரித்துவ தேவனாயிருக்கிறார். அவர் ஒருமையில் பன்மையாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது கொஞ்சம் வியப்பா இருக்கு இல்லையா? இதுல இப்ப இந்த நம்பர் வேல்யூ இருக்குல்ல, அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது கோயின்சிடென்ட்டா இங்க கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல அதாவது எதாச்சியா கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல பிளான்டா கொடுக்கப்பட்டிருக்கான்னு கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இந்த 3வது வார்த்தை, 4வது வார்த்தை, 5வது வார்த்தை, இந்த எண்களை நம்ம கூட்டினா கூட அங்க 3 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்குது. வேதாகமத்தின் அடிப்படையில 3 என்பது யாரை குறிக்கும்? தேவனை குறிக்கும். அது திரித்துவத்தை குறிக்கும். அப்ப திரித்துவம் அப்படின்றது வேதாகமத்துல எந்த ஒரு இடத்துலையும் இந்த பதம் கொடுக்கப்படலைனாலும் தேவன் திரித்துவமாக இருக்கிறார் வேதாகமத்தின் அடிப்படையில. ஏன்னா பிதாவாகிய தேவன் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவ குறித்தும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பரிசுத்த ஆவி அப்படின்ற பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இங்க திரித்துவம் அப்படின்றது நம்பப்படுற ஒரு காரியமா இருக்கு. இந்த இடத்துல நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். இந்த திரித்துவம் என்ற அந்த பதத்தை அறிமுகப்படுத்தியவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்போ என்ற பிரதேசத்துல இருந்த அகஸ்டின் என்பவர் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல அவரு சபை சரித்திர காலத்துல அவர் வாழ்ந்திருப்பதா தெரிவிக்கப்படுது. ஆனா திரித்துவம் என்பதை நம்ம யாராலையும் விளக்கப்படுத்த முடியாது. அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும் கூடாது. அதை விவாதிக்கிறவங்க கிட்ட நம்ம பேசவும் கூடாது. ஏன்னா திரித்துவம் இல்லை என்று நிறைய பேர் விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திரித்துவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவன் ஒரே ஒருத்தர் தான். அவர் 3 தேவன் இல்லை. ஆனாலும் அவர் ஒருமையில் பன்மையாக இருக்கிறார். ஸோ ட்ரினிட்டி பத்தி நம்ம ப்ரௌஸ் பண்ணோம்னா நிறைய இமேஜஸ் கிடைக்குது. ஸோ அதுல ஒண்ணுதான் இங்க நான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த 3 வார்த்தைகளுக்குள்ளக்க தேவன் எப்பேற்பட்ட ஒரு ரகசியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. அதாவது தேவன் பரலோகத்துல தான் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே ஒரு ப்ளூ பிரிண்டா, ஒரு ரகசிய குறியீடா எபிரேய மொழிக்குள்ளக்க வச்சு அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு விளக்கப்படுத்தி நம்மளுக்கு காமிக்கிறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்ப இதே காரியத்தை நம்ம கெமெட்ரிக்கல் வேல்யூலையும் நம்ம அப்ளை பண்ணி என்ன ரகசியம் இருக்குன்றத பார்ப்போம். அங்கேயும் திரித்துவம் சொல்லப்படுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இதே பிக்சர்ல நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா அந்த கிராமட்டிக்கல் வேல்யூடைய டோட்டலை மட்டும் நம்ம எடுக்க போறோம் அந்த 3 வார்த்தைகளுக்கு. இப்ப இந்த டோட்டல் வேல்யூவை நம்ம திருப்பி கவுண்ட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு எந்த எண்ணை குறிக்குது? 9 அப்படின்ற எண்ணை குறிக்குது. இது 3 இல்ல, பட் 9 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. யூத மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில இந்த 9 அப்படின்ற எழுத்து எதனோடு ஒப்பிடப்படுது பாத்தீங்கன்னா சத்தியம் அப்படின்ற வார்த்தையோட ஒப்பிடப்படுது. சத்தியம்ன்ற வார்த்தை எபிரேய மொழியில எமெட் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல அலேஃப், மெம், தவ் இந்த 3ம் இங்க இருக்கு. ஸோ இதனுடைய கெமெட்ரிக்கல் வேல்யூவை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா அங்க 9 வருது. ஸோ இதன் அடிப்படையில தான் 9 அப்படின்ற எண்ணை யூதர்கள் எமெட் அப்படின்ற ட்ரூத் அப்படின்ற சத்தியம் அப்படின்ற வார்த்தையோட ஒப்பிடுறாங்க. இப்ப இந்த 9 குறித்து நம்ம பார்த்தோம்னா பொதுவா 9 என்பது கடவுளுடைய இறுதி அதிகாரத்தை குறிக்கிறது. 9 என்பது 3ன் பெருக்கலாக அமையுது. இப்ப பைபிள் முழுவதுமே 3 என்பது கடவுளின் எண்ணாகும் இல்லையா? அப்ப இது திருத்துவத்தின் முப்பரிமாண ஒரு சக்தியை குறிக்கலாம்.
அதே மாதிரி கடவுள் வந்து ஒரே நேரத்துல 3ல் ஒன்றாகவும் இருக்கிறார் அப்படின்றதையும் நம்மளால விளங்கிக்க முடியும். ஸோ இதே காரியத்தை தான் இங்க இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரினிட்டின்றது நம்ம விளங்கிக்க முடியாத ஒரு காரியமா இருந்தாலும், அது யாரும் விளக்கப்படுத்த முடியாத ஒரு காரியமா இருந்தாலும், ஆனா ட்ரினிட்டி இருக்கு அப்படின்றத தேவன் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. இப்ப 5வது இந்த வார்த்தை ஹஷ்மாயிம் அப்படின்ற வானத்தையும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள யார் யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம். 2வது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளக்க வாசம் செய்ய அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாருன்றதையும் பார்க்கிறோம். 3வது இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்க வல்லவராக இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம பார்க்குறப்ப ஹெவன்ல காட் வந்து ஒரு திருத்துவமா இருக்கிறாரு. அவரு பொறுமையில பன்மையா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான தகவல்களை உள்ளடங்கி இருக்கு இந்த எபிரேய மொழி. இப்போ இதோட டீகோடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில காரியங்கள் இதுல இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக எப்படியெல்லாம் செயல்படுறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது யோவான் எழுதின புத்தகத்துல 14வது அதிகாரம் 26வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? போதித்து சொல்லி கொடுப்பாராம், டீச் பண்ணுவாராம். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாராம்? நினைப்பூட்டுவாராம். அப்படி பார்க்குறப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளக்க வாசம் செய்யலை. ஏன்னா இது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுக்குள்ளக்க ருஹா ககோடேஷ் இல்லைதான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட அருகிலேயே நம்மளை கண்டித்து உணர்த்தி போதித்து வழி நடத்தி நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறவரா நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலியமா நம்ம இந்த ஒரு கிருபையின் வரத்தை நம்ம பெற்றிருக்கோம். ஏன் சொல்றேன்னா இந்த அடுத்த வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எங்க போறது? அவரு பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போறது. நான் போகாதிருந்தால், அவர் போகாம இருந்தா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நம்மளை தேற்றதுக்கு பரிசுத்த ஆவியானவரால நம்ம பக்கத்துல இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அவர் சொல்றாரு. நான் போவேனேயாகில் அவரு எங்க போகணும்? பரத்துக்கு ஏறி தேவனுடைய வலது பார்சத்துல உட்காரணும். ஸோ அவர் போயிட்டாருன்னா அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். யார? பரிசுத்த ஆவியானவரை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவ மூலியமா நம்மளுக்கு ஒரு பெரிய கிருபையின் வரம் என்ன கிடைக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு எப்பொழுதுமே கூட இருந்து நம்மளை போதித்து நம்மளுக்கு வழிநடத்திற்குண்டான ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். இதை முதலாவது நம்ம சிந்திக்கணும். ஏன்னா எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு பிளைண்டான ஒரு நம்பிக்கைக்குள்ள போகக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வரம் பெறுவதுன்றது அது ஒரு சிறப்பான காரியம். ஆனாலும் நம்மளை வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவைய நம்ம விசுவாசிக்கிறதன் மூலியமா நம்ம கூடவே அவர் இருக்கிறாருன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 2வது, நாம் ஏன் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும்? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் பாருங்க. முதலாவது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆதாம் படைக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கணும். ஆதாம் வந்து எப்படி படைக்கப்பட்டார்? மகிமையின் சரீரமாக படைக்கப்பட்டிருக்காரு. ஏன் இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, பாவத்துக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி ஆதாம்குள்ளாக என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, அவருக்குள்ளாக ருஹா ஹகோடேஷ் இருந்திருக்கு. அதாவது பரிசுத்த ஆவியோடைய வழிநடத்துதல். பரிசுத்த ஆவிதான் வந்து சோலை கண்ட்ரோல் பண்ணி பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவரை வழிநடத்திருக்கு. அவருக்குள்ளாக தேவனுடைய சுவாசமும் இருந்திருக்கு, தேவனுடைய ஆவி இருந்திருக்கு. அப்போ அவர் ஸ்பிரிச்சுவல் மைண்டா இருந்திருக்காரு. ஆனா அவர் கீழ்ப்படியாத நிமித்தமா பாவத்துக்குள்ளானப்ப ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். காட் வந்து இந்த தோட்டத்துல இருக்கிற அந்த 2 மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிடாதன்னு சொல்றப்ப அவர் எச்சரிக்கையா என்ன சொல்றாருன்னா, நீ அதை சாப்பிட்ற நாள்ல என்ன பண்ணுவ? சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு.
ஆனா பிசாசு நீ சாக மாட்ட அப்படின்றத மாத்தி சொல்லிருச்சு. ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, ஆதாம் வந்து அந்த இடத்துல அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே காட் சொன்ன மாதிரி இமீடியட்டா அதே இடத்துல இறந்து போனாரா? இல்ல. ஏன்னா வேதாகமத்தின் அடிப்படையில நம்ம பார்க்குறப்ப, ஆதாம் வந்து 930 வருஷம் வாழ்ந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த காரியத்துல ஆதாம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே இமீடியட்டா அவர் மரிக்கல. அப்ப தேவன் சொன்ன அந்த மரணம் என்ன அப்படின்றது ஆதாம் வந்து அந்த நேரத்துல விளங்கிக் கொள்ளல. இப்ப பாத்தீங்கன்னா, ஆதாம் பாவத்தை செஞ்சுட்டாரு. செஞ்சது நிமித்தமா அவர் என்ன அவருக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத். அதாவது அதுவரைக்கும் பரிசுத்த ஆவி அவரை வழிநடத்தி செஞ்சுட்டு இருந்துச்சு. அவருடைய ஆத்மாவையும் பாடியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த சின் செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்க என்ன பாத்தீங்கன்னா, பாடி வந்து சோலையும் ஸ்பிரிட்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஒரு காரியத்துக்குள்ள போயிருச்சு. அப்படி பாக்குறப்ப அவருக்குள்ளாக என்ன ஒண்ணு இழக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல், ருஹாக் ஹகோடேஷ் அவருக்குள்ளாக இழக்கப்பட்டுச்சு. ஆனாலும் தேவனுடைய சுவாசமும் தேவனுடைய ஆவியும் இருக்கு. ஆனா இங்க அவருடைய மைண்ட் எப்படி ஆயிடுச்சு, ஃப்ளெஷ்லி மைண்ட். ஸோ இந்த விதத்துல தான் நம்ம சிந்திக்கணும். இப்ப மனிதன் பாவத்தினால என்ன ஆகுறான், எட்டர்னல் லைஃப், அதாவது நித்திய ஜீவனை அவனால இழந்து போறான். ஆனா காடோடைய பர்பஸ் என்ன, மனிதனை படைக்கிறப்ப அவன் வந்து நித்தியமா நம்மளோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் தனக்குள்ள இருக்க பரிசுத்தம் எல்லாத்தையும் மனிதனுக்கு ஷேர் பண்ணாரு. ஆனா மனிதன் கீழ்ப்படியாதது நிமித்தமா அதை இழந்து போனனால அவன் வந்து என்ன பண்ணணும், அந்த பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை அவன் கட்டியாகணும். அந்த டெத் பெனால்ட்டி அவன் செய்யணும். இப்ப ஆஹ் இந்த காரியத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செய்யற நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், இதெல்லாம் நம்மள நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிருமா அப்படின்னு பார்த்தா, அது ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலும் அது நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போக முடியாது. அதே இது ரிலீஜியன். இப்ப நீங்க ரிலீஜியன் எடுத்துக்கிட்டாலும், ரிலீஜியனை ரொம்ப இறுக்கமா பற்றி கொண்டவங்க இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை பற்றி கொள்ளாம கிறிஸ்தவத்தை பற்றி கொள்றவங்க இருக்காங்க. நாங்க கிறிஸ்தவங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தங்களை மேன்மை பாராட்டி கொள்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப ரிலீஜியன்றது வந்து எந்த ஒரு ரிலீஜனும் இந்த நித்திய ஜீவனை நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்க முடியாது. நம்ம கிட்ட மணியா இருக்கட்டும், மொராலிட்டியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அப்ப நித்திய ஜீவனை அடையணும், அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பரிசுத்த வேதம் மட்டும் சொல்லல. பரிசுத்த வேதாகமத்துல மட்டும் இந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லல. இந்த நம்மளுடைய இந்தியால பேசப்படுற மொழிகள்ல பழமையான மொழி வந்து சமஸ்கிருத மொழி. அந்த சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட வேதங்கள்லயும் இது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு வாக்கியத்தை நம்ம படிக்கலாம். சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். தமேவம் வித்மனாமிருத இக பவதி நாண்ய பாண்டா அயனாய வித்தியதே. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வாக்கியம் எங்க கொடுக்கப்பட்டுச்சு, இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹிந்து அவங்களுடைய மத நூல்கள்ல இந்த உபநிடதங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு புக்ஸா இருக்கு. இதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, உயர்ந்த உண்மைகளின் உறைவிடம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ரிக் வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் அப்படின்ற வேதங்கள் இருக்கு. அந்த வேதங்கள்ல 2 வேதங்கள்ல வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சமஸ்கிருத சென்டென்ஸ் வந்து, வாக்கியம் வந்து முதலாவது நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னா, சுவேதாசுவதர உபநிடதம். ஸோ இந்த உபநிடதத்துல நம்மளுக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சமஸ்கிருதத்துக்கு வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா அறியாமையும் கடந்து ஒளியாக இருக்கும் பிரம்மனை அறிந்து கொள்வது மரணத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி. இங்க என்ன சொல்லப்படுது, ஒரு காரியம், நம்மளுடைய அறியாமை, நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்கு, அறியாமை இருக்கு.
நம்ம எந்த விஷயத்த நம்ம திங்க் பண்ணுறோமோ அந்த விஷயத்துக்குள்ளேயே ஒரு அறியாமை இருக்குது. அப்போ பார்க்குறப்ப அதை எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்து என்ன பண்ணணுமா, ஒளியாக இருக்கும் பிரம்மனை. இங்கே பிரம்மன் அப்படின்றது சமஸ்கிருத வேதத்துலேயும் அதுக்குண்டான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பின் சிருஷ்டிகர்த்தா. அப்போ இங்கே ஒளியாக இருக்கும் சிருஷ்டிகர்த்தா அவரை நம்ம வந்து என்ன பண்ணணும், முதலாவது அறிந்து கொள்ளணும். ஏன் இங்கே அறிந்து கொள்ளணும்? ஏன்னா எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஒவ்வொரு மதங்கள்லையும் இன்னார் தான் கடவுள் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அறிந்து கொள்வது அப்படின்றது ஏன் சொல்லப்படுதுன்னா, இங்கே நம்மளுக்கு ஒரு ரோல் இருக்கு. நம்ம போய் தேடி அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இங்கே குறிக்குது. டைரக்டா அவங்களுக்கு சொல்லப்படலை இன்னார் அப்படின்னு. நம்ம போய் தேடி அறிந்து கொள்ளணும். இந்த விஷயத்தை நம்ம செய்யலைன்னா நம்மளுக்கு மரணத்திலிருந்து விடுபடுவதற்கான வேற வழி இல்லையா. ஸோ இதுதான் அதுக்குண்டான ஒரே வழியா. இப்ப இது அடுத்ததை பார்க்கலாம். இதே வாக்கியம் இன்னொரு இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரிக்வேதத்துல ஒரு பகுதியான புருஷ சூக்தம் அப்படின்ற பகுதியில கொஞ்சம் மாறுபட்டுள்ள வார்த்தைகளோட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாதான் இருக்கு. என்ன அப்படின்னா, பரம புருஷனை, யாரு, பரம பிதாவை, தேவனை தெரிந்து கொள்வதன் மூலம், தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்றது கிடையாது. நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கிறது, நம்மளா போய் அறிந்து கொள்வது. அதன் மூலம் அழியாத நிலையை அடையலாம் என்றும் விடுதலைக்கு வேறு வழியே இல்லை என்றும் சொல்லப்படுது. இப்ப இந்த 2 விதத்திலையும் பாத்தீங்கன்னா, ஒன்று மரணத்திலிருந்து விடுதலை பெறணும், இன்னொன்னு அழியாத நிலையிலிருந்து விடுதலை பெறணும். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா எல்லாரும் ஏதோ ஒரு நாள் மரணிக்க தான் போறோம். அப்ப மரணம்ன்றது குறிப்பிடப்பட்ட ஒரு நாள் தான். ஆனா இங்க மரணத்திலிருந்தும் நம்ம விடுதலை அடையணும் அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு காரியம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம மரணிச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுதலை ஆகணும். ஸோ அதுக்கு வேற வழி இல்லை. என்ன வழி இல்லை, நம்மளுடைய பரம புருஷனை, பரம தேவனை யார் என்று நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்ப இந்த காரியத்தை பரிசுத்த வேதாகமத்தோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். இந்த 2 வேதங்கள்ல கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு இன்னார் என்று சொல்லப்படல. ஆனா க்ளூ மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒளியா இருக்கிற பிரம்மனை, அதாவது ஒளியா இருக்கிற சிருஷ்டிகர்த்தாவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யார் ஒளியா இருக்கிறார்னு சொல்லல இல்லையா. ஆனா பரிசுத்த வேதாகமத்துல அதுக்குண்டான பதிலை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இயேசு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், பர்டிகுலரா சொல்றாரு, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே இது யோவான் எழுதின புத்தகத்துல 17வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஒன்றான மெய்தேவன் யாரு, பிதாவாகிய தேவன், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் பிதாவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் அனுப்புறா, பிதாவாகிய தேவன். அப்ப இவங்க 2 பேரையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இன்னைக்கு இந்த சுவிசேஷம் அப்படின்றது சபை காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ தெரியாத ஆளே கிடையாது. சொல்ல போனா ரொம்ப ரிமோட்டடான ஏரியால கூட சில பேர் இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு கடவுள் அப்படின்னு தெரியாத ஆளே கிடையாது. அதை தெரிஞ்சிருக்காங்க, ஆனா அவரை அறியல, அவர் இன்னார் என்று அவங்க அறியல. இன்னொரு ஸ்லோகன் பார்க்கலாம். இது வந்து எல்லா ஸ்கூல்லையும், எல்லா காலேஜ்லையும், எல்லா இடங்கள்லையும், அசம்பிளி இடத்துலையும் நம்ம இதை கேட்கலாம். இது வந்து பிரகதாரண்ய உபநிஷத்துல சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகன். அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஆன்சரும் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு பர்சன் என்னை பார்த்து அசத்தோமா சத்கமய அப்படின்னு என்னை பார்த்து சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், இது சான்ஸ்கிரிட் மொழி, அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் திங்க் பண்ணணும், அதை சர்ச் பண்ணணும். இப்போ நான் அதை சர்ச் பண்றப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்தியம் இல்லாததிலிருந்து சத்தியத்திற்கு அழைத்து செல்வாயாக. அப்ப சத்தியம்
இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்துலேருந்து என்னைய சத்தியத்துக்கு நடத்தி செல்லு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவு வேணும். யார் அந்த சத்தியம்? எது அந்த சத்தியம்? அப்ப வேதாகமத்தின் அடிப்படையில அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்து. ஏன்னா, எனக்கு தெரிந்த தேவன் என்ன சொல்றாரு, நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பார்க்குறப்ப, யார் தன்னை சத்தியம் அப்படின்னு சொன்னாரோ, அவரை நான் கை காமிக்கணும். அடுத்து அ இப்ப அடுத்த ஸ்லோகன் தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு ஒருத்தவங்க என்னைய பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்குண்டான மீனிங் என்ன அப்படின்னு திங்க் பண்ணணும்ல. அதுக்குண்டான மீனிங் இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்வாயாக அப்படின்னு என்னைய பார்த்து அவங்க சொல்றாங்க. என்னைய ஒளிக்கு அழைத்துச் செல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒளிக்கு அழைத்துச் செல்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஒளி தெரியணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள அந்த ஒளிக்கு நான் கூட்டு போக முடியும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யார் அந்த ஒளி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு தெரிந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரு சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்படி பார்க்குறப்ப இவர் தான் அந்த ஒளி அப்படின்னு நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும். இது என்னுடைய கடமை. மூன்றாவதாக மிருத்யுமா அமிர்தம் கமைய. இந்த காரியம் கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, மரணத்திலிருந்து அழியாமைக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். இங்க பார்த்தீங்கன்னா, நானே ஒரு காலகட்டத்தில ஏதோ ஒரு நேரத்தில கடவுள் குறித்திருக்க நாட்கள்ல நான் மரணிக்க தான் போறேன். அப்ப நானே ஒரு மரணத்த தழுவ போறேன். என்னை நோக்கி ஒருத்தவங்க என்னைய மரணத்திலிருந்து அழியாமைக்கு அழைத்துச் செல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் தெளிவா இருக்கணும். அப்ப நான் தெளிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தெளிவான ஒன்றை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எது மரணத்திலிருந்து அழியாமைக்கு கொண்டு செல்லும் வழி? யார் அந்த வழி அப்படின்னு நான் சிந்திக்கணும். அப்படி பார்க்குறப்ப நான் அது யாரைத்தான் சொல்லணும்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னவரை தான் நான் சொல்ல முடியும். அப்ப அதுவும் இயேசு கிறிஸ்துவை தான் நான் வழி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது எதை குறிக்குது? அவரே நித்திய ஜீவனுக்கு வழி என்பதை குறிக்குது. இப்ப என்னை பார்த்து இதை கேட்குறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இப்ப இத உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் குடுத்துருக்கேன். நீங்க பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வேதங்கள்லயும், சமஸ்கிருத வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் இயேசு கிறிஸ்துவ குறிக்குது அப்படின்னு சொல்றது கிறிஸ்தவத்துக்குள்ள நான் இருக்கிறதுனால, அத ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்றது கிடையாது. இன்னொன்னு, இது எந்த மதத்துல இருக்கவங்களையும் நான் குறிப்பிட்டு அவங்க மனது காயப்படும்படியாக சொல்லணுன்ற நோக்கம் கிடையாது. ஆனா, இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு எது தெரிவிக்கப்பட்டதோ, என்னை யார் தெரிந்து கொண்டாரோ, நான் யாரை தெரிந்து கொண்டேனோ, அவர் இன்னார் என்று நான் என்னோட கூட இருக்கவங்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என் மேல் விழுந்த கடமை. அப்படி பார்க்குறப்ப, இயேசு கிறிஸ்து அவர் ஒருத்தரை தவிர நீங்க எந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கா இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜியஸ் புக்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பர்சன் தன்னை கிளைம் பண்ற மாதிரி வேற யாரும் கிளைம் பண்ணல. நானே சத்தியம். நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்ன எந்த ஒரு பர்சனும் இல்ல. இதை நான் ப்ரௌஸ் பண்ணி கூட பார்த்துட்டேன். அப்படி பார்க்குறப்ப no other person except Jesus Christ in historical or religious claims is stated to be the I am the light of the world, I am the truth and the source of the eternal life. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சு கொள்றவங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப இந்த காரியத்தை நான் இன்னும் சொல்ல ஆசைப்படுறேன். இங்க ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான் பூமிக்கு என்ன பண்ணாரு? தன்னைத்தான் பலியாக கொடுத்தாரு. தன்னைத்தான் பலியாக கொடுத்தது மட்டும் இல்லாம மரணத்தை அவர் ஜெயித்தாரு. அவர் மரணத்தை ஜெயித்து நம்மளுக்காக பரிசுத்த ஆவியானவரையும் நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. ஸோ இந்த காரியங்கள் அவர் செஞ்சனால தான் அவருக்கு எல்லா நாமங்களும் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை பிதாவானவர் அவருக்கு கொடுக்குறாரு. த லார்ட் அப்படின்றது நாமம். இதுதான் என்னுடைய 4th வீடியோலையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்ப வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நம்ம செலுத்த வேண்டிய டெத் பெனால்டி, அதாவது ஆதாம் செய்த பாவம்,
அந்த பாவம் யாரை தொடருது? நம்ம எல்லாரையும் தொடருது. அந்த பாவத்துக்கு உண்டான பரிகாரம் வந்து ஆதாமா இருந்திருக்கணும். ஆனா அவரால இருக்க முடியாது. ஏன்னா அவரு அவருடைய அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிட்டாரு. அவராலையும் இருக்க முடியாது. ஆபிரகாமாலையும் இருக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவால இருக்க முடியும். ஏன்னா அவருக்குள்ளக இந்த 3மே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்ப அவர் அந்த டெத் பெனால்ட்டிய செலுத்தது நிமித்தமா நம்மளுக்கு கிருபை நிமித்தமா நம்ம எல்லாரும் சேவ் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துல இருக்க எந்த காரியமும் நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியாது. இந்த டெத் பெனால்ட்டிய யார் பே பண்ணாரோ அவர் மூலியமாக மட்டும்தான் நம்மளால போக முடியும். அப்ப காடோட பர்பஸ் என்ன அப்படின்னா, தன்னை மேன்மைப்படுத்தணுன்றது அவருக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் துதிகள் மத்தியில் வாசமாயிருப்பவர். அவருக்கு ஏற்கனவே ஏஞ்சல்ஸ் அவருக்கு தேவையான துதிகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம புதுசா போய் கொடுக்க போறது கிடையாது. ஆனா அவருக்கு இருக்கிற ஒரு அன்பு என்னன்னா, தான் படைச்ச தன்னுடைய ஒவ்வொரு ஹியூமனும் தன்னை நோக்கி வரணும். அவன் எழுந்து போன அந்த பரிசுத்தத்தை அவன் மீட்டு கொள்ளணும். இதுக்கு வேற யாரும் செய்ய முடியாது. பரிசுத்தமா இருக்க நானே போய் அதை செஞ்சாதான் உண்டு அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவர் இறங்கி வந்து தன்னுடைய தெய்வத்துவத்தை அவர் வந்து என்ன பண்ணல, அவர் நினைக்கல. அதற்காக நம்ம வந்து அவருக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அவர் இறங்கி வந்து நம்மளுக்காக மரித்து அந்த பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளுக்கு இன்னைக்கும் நம்மளுக்காக வெயிட் பண்ணி வாஞ்சியா காத்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் மூலியமா மட்டும்தான் நம்மளால நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ஸோ எட்டர்னல் லைஃப்க்கு வழி யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்ப்போம். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல். இந்த காயின் ஆபேல்ல காயின் வந்து என்ன பண்றாரு, ஆபேலை வந்து கொலை பண்ணிடுறாரு. இது நிமித்தமா காயினுக்கு வந்து என்ன பண்றாரு, தேவன் வந்து ஒரு மார்க்கை காயின் மேல போட்டுடுறாரு. அதுக்கடுத்து ஆதாம் ஏவாளுக்கு சேத் அப்படின்ற ஒரு மகன் பிறக்குது. அந்த சேத்தின் மூலியமா தான் நோவா, ஆபிரகாம் எல்லாரும் வராங்க. அதுலதான் ஆண்டவராகிய யெகோஷுவா இயேசு கிறிஸ்துவும் வராரு. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, காயினுக்கு எப்படி ஒரு மார்க் கொடுக்கப்பட்டுச்சோ அதே மார்க் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சீல் கொடுக்குறாரு. அது என்ன சீல்னா, எபேசியர் எழுதின புத்தகத்துல 1வது அதிகாரம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இதை நம்ம பொறுமையா படிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய இரட்சிப்புக்காக நம்மளுக்கு சொல்லப்படுற இந்த சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நம்ம கேட்டுட்டு அப்படியே போகாம 10ஓட 11 கேட்டுட்டு போகாம அதை ஆராய்ச்சி செஞ்சு அதை அறிந்து நம்ம தேடி ஓடி அதை அனலைஸ் பண்ணி அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம விசுவாசிகளாகவும். ஸோ நம்ம விசுவாசிகளானோம் அப்படின்னா நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி, எழுந்து போன மனிதர்கள் எல்லாரும் எழுந்து போன அந்த பரிசுத்த ஆவியை வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்மளுக்கு முத்திரை போட அவரு ரெடியா இருக்காரு. அப்ப நம்ம எப்பொழுது பரிசுத்த ஆவியை இந்த கேள்விக்குண்டான ஆன்சர் வந்து லூக்கா எழுதின புத்தகத்துல 11வது அதிகாரம் 13வது வசனத்துல இருக்கு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது உண்மைதானே? ஏன்னா நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை மட்டும் கொடுக்க நம்ம வந்து எப்பயுமே யோசிப்போம். அப்படி பாவியாகிய நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல காரியத்தை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா பரிசுத்தமா இருக்கிற பிதா வந்து தன்னுடைய பரிசுத்தத்தை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கேட்கறதுக்கு கொடுக்க அவர் என்ன பண்றாரு? கண்டிப்பா நிச்சயமா அவர் ஆவலா இருக்கிறார். இந்த வசனத்துக்கு நானும் ஒரு சாட்சி. ஏன்னா ஒரு காலகட்டத்துல பரிசுத்த ஆவினா என்ன, இந்த காரியங்கள் எதுவுமே தெரியாத ஒரு பருவம் அது. அந்த சூழ்நிலையில இது என்னன்னு தெரியல, ஆனாலும் தேவன் எனக்கு அதை கொடுத்தார். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்ட போது அது எனக்கு கொடுக்கப்பட்டது. இதே மாதிரி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்றது இந்த வசனம் நிச்சயமான ஒரு உண்மை. நாம் எவ்வாறு பரிசுத்த ஆவியை பெற முடியும்? அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்துல 2வது அதிகாரம் 38வது வசனத்துல பேதுரு விதமாக சொல்றாரு, நம்ம எல்லாரும் மனம் திரும்பி
ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். ஒரு நாள் மட்டும் மனம் திரும்ப முடியாது. நம்முடைய ஒவ்வொரு பாவங்கள்லேருந்தும் மனம் திரும்பணும். அதே மாதிரி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று நம்மளுடைய பாவ நிவாரண பலி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது ரொம்ப முக்கியம். ஸோ அவர்கிட்ட தான் போய் நம்ம என்ன பண்ணணும், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம என்ன எடுத்துருக்கணும்னா ஞான ஸ்நானம் எடுத்திருக்கணும். ஸோ இது எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பரிசுத்த ஆவியின் வரத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. இப்ப நம்மளுக்கு முன்னாடி எல்லா வழிகளும் இருக்கு. தேவன் ஒரு காரியத்தை கூட அவர் சீக்கிரட்டா நம்மளுக்கிட்ட வைக்கவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக தான் வச்சிருக்கிறாரு. ஆனா அதை தேடி ஓடுற அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ள இருக்குதா அப்படின்றத மட்டும் தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்துல இந்த காரியத்தை செய்வாங்கன்னு நல்லா தெரிஞ்சேதான் அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவன் அங்க அந்த தோட்டத்துல அந்த மரத்தை வச்சாரு. ஏன்னா எந்த ஒரு கட்டாயத்தின் பேர்லையும் ஆதாமும் ஏவாளும் தேவனை நோக்கி இருக்கக்கூடாது, தேவனோட இருக்கக்கூடாது. அவங்களா சுயமா விருப்பப்பட்டு எது நல்லது எது கெட்டது, எது எனக்கு வேணும், இன்னார் தான் எனக்கு தேவனா வேணும், இவர் தான் தேவன் அப்படின்றத அவன் சுயமா முடிவெடுத்து அவரோட நித்தியமாய் வாழணும். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அப்ப தேவன் நம்மளுக்கு காமிக்கிற வழியில நம்ம போகிறதுக்கு ஆயத்தமா இருக்குமா, இல்ல உலகம் காமிக்கிற வழியில நம்ம போறதுக்கு ஆயத்தமா இருக்குமா, இல்ல நம்மளுடைய சுய சிந்தனைகள்ல நம்ம போறதுக்கு ஆயத்தமா இருக்குமா, இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லா துதி கன மகிமையும் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.